மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதை அடுத்து 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கரையோரம் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்படுவதை ஒட்டி 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜினித்குமார். ஜினித்குமார், விவரங்கள். வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டமும் உயர்ந்து கொண்டே வருவதனால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. நேற்று மதியம் 3000 கனஅடி வீதம் திறக்கப்பட்டிருந்த தண்ணீர் படிப்படியாக உயர்ந்து 12,000 கனஅடி வீதம் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று 16,000 கனஅடி முதல் 20,000 கனஅடி வரை திறக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. இதில் காவிரி கரையோர மக்கள் வசித்து வரும் மக்கள், தாழ்வான பகுதியில் உள்ள மக்களும் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும், அங்கு யாரும் செல்ஃபி எடுப்பது போன்ற நிகழ்வுகள், கால்நடை மேய்ச்சல் போன்ற நிகழ்வுகள் எதுவும் ஈடுபட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் வகையிலும், அதே போல் பாதுகாப்பாக இருக்கும் வகையிலும் அறிவுறுத்தப்படுமாறு, ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்படுமாறு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் காவிரி கரையோர மக்கள் படகுகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஜினித்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.